கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ அவர் சில நாட்களுக்கு முன்னாடி நிறையா இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு. அதில் மிக முக்கியமாக அவர் ஹீரோக்களை குற்றம் சாட்டுறாரு. எதனால் அப்படின்னா, நான் முன்ன ஃபுல் பீக்கில் டைரக்ஷன் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அவர் மிக முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது துருவன் நட்சத்திரம் அப்படிங்கிற படம் தான். ஏன்னா இன்றைக்கி வேணால் சியான் விக்ரம் நடித்து அந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது பல வருடங்களா. ஆனால் இந்த படம் ஆக்சுவலாக நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான் நடிக்கதா இருந்தது. ஆனால் சூர்யா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு சில நாட்களுக்கு முன்னாடி விலகிட்டார். இத்தனைக்கும் பத்திரிகைகளுக்கே அறிக்கை மூலம் கௌதமுக்கும் எனக்கும் இனிமேல் சம்மந்தம் கிடையாது, அவர் டைரக்ஷனாக நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது கோபமாக விட்டார். ஸோ அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சூர்யா தான் நன்றியை மறந்துட்டார். காக்கா காக்கா வாரணாயர் எவ்வளோ பேர் ஹிட்ஸை கொடுத்தாரு கௌதம் மேனன், அவருக்கு சூர்யா அப்படி பண்ணலாமா அப்படின்னு கிட்டத்தட்ட கௌதம் மேனனும் அந்த ஒரு தாட்டை தான் இப்போ நம்ம இன்டர்வியூவில் சொன்னார். என்னென்னா, நான் சூர்யாவுக்கு காக்கா காக்கா வாரணமாயர் 2 படம் பண்ணேன். அப்படி இருந்தும் கூட சூர்யா என்னை நம்பலை. நான் சூர்யாட்ட நேரடியே கேட்டேன், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை வேறு ஏதோ பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான், எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம், என்ன நம்பி இறங்குங்க. இத்தனைக்கும் வாரணாயிரம் படத்தில் வயசான கேரக்டராக பண்ணியிருந்தீங்களே, இதில் நடிக்கிறதுக்கு என்ன தயக்கம் அப்போல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே கேட்டேன். ஆனால் அவர் பண்ணலை. எனக்கு பயங்கர அப்செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ எல்லாருமே வழக்கம் போல் சூர்யாவை எல்லோரும் நெகட்டிவாக திட்ட ஆரம்பித்தாங்க, ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி துருவ நட்சத்திரம் படத்துக்காக சூர்யா அவர்கள் பல மாதங்களாக கௌதம் மேனுக்காக காத்திருந்தார் ஷூட்டிங் போகிறதுக்காக. கௌதம் மேன் பார்த்தீங்கன்னா ஒன்லைனை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்கிரிப்டை பண்ணாமே இருந்தார். எப்போ ஷூட்டிங் பண்ணதா, இப்போ போகலாம், இந்த அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் போகலாம், இப்படியே சொல்லிட்டு இருக்க. இத்தனைக்கும் சிங்கம் 2ன்னு ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்துட்டு பல மாதங்களாக கௌதம் மேனுக்காக காத்திருந்தார் சூர்யா. ஸோ வெறுப்பாய் தான் இனிமேலும் நம்ம தயக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேன்ட்ட இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரெஸ் ரிலீஸும் அறிவிச்சிட்டாரு. இதனால் பார்த்தீங்கன்னா கௌதம் மேனை விட சூர்யாவுக்கு அந்த ஒரு 4 மாதங்கள் பாதிப்பு. ஒருவேளை சூர்யா அவர்கள் கௌதம் இயக்கத்தில் நடிச்சிருந்தாருன்னா என்ன பிரச்சனைனா, கௌதம் மேனன் அந்த படத்தை நானே தான் தயாரிப்பேன் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு பிடிக்கல. ஏன்னா கௌதம் மேனன் தயாரிப்பில் எப்போ ஈடுபடுறாரோ அப்போ ஃப்ளாப்பு தான் கொடுக்காரு. உதாரணத்துக்கு நீதானே என் பொன் வசந்தம், நடுநிசி நாய்கள் 2 படங்களும் மிகப்பெரிய தோல்வி படங்கள். ஸோ இதை மனசை வச்சு தான் நீங்கள் டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்கள், வேறொரு ப்ரொடியூசர் இருக்காங்க, அப்போ தான் கரெக்டாக நீங்கள் கவனம் செலுத்துவீன்னு கேட்கும்போது கௌதம் மேனன் அது காதலே வாங்கலையா. ஸோ 2 பேரும் பிரிஞ்சதுக்கு, அதாவது சூர்யா அந்த படத்தை நடிக்காததுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறாங்க. சொல்லி வச்ச மாதிரி பாருங்கள், சூர்யாவுக்கு பதில் சியான் விக்ரம் துருவன் படம் நடித்தார். நம்ம கௌதம் மேனன் தான் ப்ரொடியூசரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படம் ஃபைனான்ஸ் சிக்கல் காரணமாக அப்படியே ரிலீஸுக்கு ரெடியாகாமல் இருக்குது. கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லியே 2 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் துருவ நட்சத்திரத்துக்கு விடிவு காலமே இல்லை. ஒருவேளை இதையெல்லாம் மனசை வச்சு தான் சூர்யாவர்கள் சொன்னார். இப்போ தான் சூர்யாவோட அந்த ஒரு மனசை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு கௌதம் மேனை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க.